வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் இந்த வருடம் நிகழவுள்ள ஜோதிட ரீதியான குரு பயிற்சி, சனி பயிற்சி மற்றும் ராகுகேது பயிற்சி குறித்த சில கருத்துக்களை பார்ப்போம். 2025 ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வருடம். இந்த வருடத்தில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது. அடுத்த 2 மாதங்களில் இந்த 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கிறது. குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அவர் மாறி செல்வார். அதையவே நாம் பயிற்சி என்கின்றோம். அதே போன்று ராகுகேது 1.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார்கள். சனி பகவான் 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார். இந்த 2025ஆம் வருடத்தில் இந்த 4 கிரகங்களும் பயிற்சியாக உள்ளன. இதில் நாம் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் என்ற 2 முறைகளை நாம் பின்பற்றி வருகின்றோம். அதில் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருடம் சனி பயிற்சி வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதன் பிரகாரம் சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியாக உள்ளார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாக உள்ளார். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் அவர்கள் அடுத்த வருடம்தான் வைத்துள்ளார்கள். 2026ஆம் வருடம்தான் சனி பயிற்சி வைத்துள்ளார்கள். அதே போன்று குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதைத் தொடர்ந்து மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடைபெற உள்ளது. ராகு மீனத்திலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மராசிக்கும் நுழையும். ஆக இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி இவையெல்லாம் வருடம் அல்லது குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு முறை நடந்து கொண்டே இருப்பது தான். அவை கிரகங்கள், கோள்கள் இந்த வானவீதியிலே தங்களுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நமது கருத்து என்னவென்றால், இந்த கோள்கள் நம்மளுடைய உடலோடும் மனதோடும் நெருங்கிய உயிர் தொடர்பு கொண்டுள்ளது. ஆக அவற்றிலிருந்து நாம் எப்பொழுதும் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் அவற்றோடு நாம் ஒன்றிக்கலந்து உயிர்கலப்பு பெற வேண்டும். இந்த முறையான ஒரு தவத்தை நாம் செய்து கொண்டு வரும் பொழுது நாம் எந்த ஒரு பயிற்சிக்கும் எங்கேயும் செல்ல வேண்டியதில்லை. அதாவது நாம் கோயில்களில் சென்று நவகிரகங்களை சுற்றுவதோ இல்லை மற்ற பரிகாரங்களை செய்வதோ எதுவுமே தேவையில்லை. இந்த தலைப்பை அடுத்து ஒரு சிறிய தவத்தையும் நாம் பார்ப்போம். அதில் சனி, குரு மற்றும் ராகுகேது இவற்றை எப்படி நாம் நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வது என்பதையும் பார்ப்போம். வாழ்க வளம்.